வெல்கம் டு ஸ்கோர் மோர். இனர்ஷியானா என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இனர்ஷியா அப்படிங்கிறத தமிழில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனர்ஷியாவோட டெஃபினேஷன் என்னென்னா, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்கும். அதே மாதிரி மூமெண்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்லேயே இருக்கும். எது வரைக்கும் அப்படி இருக்கும்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதை கம்பல் பண்ணாத வரைக்கும் அப்படி இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்ப்போம் வாங்க. அது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸோ இந்த நோட் புக் இருக்குது, இதை டேபிளில் வச்சுட்டேன். ஸோ இதை நகர்த்தாத வரைக்கும் இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் இது இந்த இடத்துல தான் இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்காத வரைக்கும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே இருக்கும். இதை தான் ரெஸ்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டிலே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்ப்போம். இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, இந்த வாட்டர் பாட்டிலை டேபிளில் வச்சுறேன். இந்த ரூபா நோட்டு ஒன்று இருக்குது, இந்த ரூபா நோட்டு மேலே இந்த வாட்டர் பாட்டிலை வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ரூபா நோட்டை மட்டும் வேகமாக இழுத்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது ஸ்டேபிளாக இருக்கத்தான் ட்ரை பண்ணுது, அதனால் அந்த ஸ்டேபிளை அப்படியே மெயின்டைன் பண்ணுது. சரிங்களா? ஸோ எப்படி வச்சாலும் அந்த மாதிரியே இருக்கும், ஸ்டேபிளாகவே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டேபிளாக இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பாருங்கள். ஒரு நோட் புக் ஒன்று டேபிளில் வச்சிடுறேன், அதே வாட்டர் பாட்டில் தான் மேலே வச்சிடுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா, நோட் புக்கை சடனாக மூவ் பண்ணுறேன். இப்போ சடனாக மூவ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, வாட்டர் பாட்டில் பின்னால் வந்து விழுந்துருது. சரிங்களா? இதுக்கு என்ன காரணம்னா, இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஸ்டேபிளாக இருக்க, அதாவது ரெஸ்ட்டிலே இருக்க ட்ரை பண்ணுது, இதே இடத்துல இருக்க ட்ரை பண்ணுது. நான் இப்போ நோட் புக்கை வேகமாக நகர்த்தினோம்னா இங்கே இருக்க ட்ரை பண்ணுறதுனால புக்கு மட்டும் இப்படி நகருது, வாட்டர் பாட்டில் கீழே விழுந்துருது. இதைத்தான் ரெஸ்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டிலே இருக்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் சீட்டில் ஏறி உட்காந்துடுறோம். இப்போ டிரைவர் வந்து வேகமாக ஸ்பீடாக பஸ்ஸை மூவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கிறோமே. மூவ் பண்ணால் என்ன ஆகும்னா, சீட்டில் இப்போ சாயாமல் உட்காந்துருக்காங்க, சீட்டில் அவங்களாம் பின்னால் போய் அப்படி சாஞ்சிருவாங்க. என்ன காரணம்னா, இதே தான், நம்ம அதே பொசிஷனில் இருக்க ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதான் நம்மன்னு வச்சுக்கிறோம். நம்ம இங்கே இருக்கோம், பஸ்ஸு மட்டும் மூவ் ஆகுது. மூவ் ஆனால் பின்னால் சீட்டு இருக்குது, சீட்டு இல்லைன்னா பின்னால் விழுந்துடும். சீட்டு இப்படி இருக்குது. இப்போ வேகமாக மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம அப்படி பின்னால் சாஞ்சிட்டு வருவோம். இதுக்கு காரணமும் இதுதான், ரெஸ்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்க ட்ரை பண்ணும் அப்படிங்கிறது தான். ஒரு நோட் புக் இருக்குது, இந்த நோட் புக் மேலே என்ன பண்ணுறோம்னா, ஒரு வாட்டர் பாட்டிலை வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இந்த நோட் புக்கை நான் வந்து மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு சடனாக ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணது என்ன ஆகுதுன்னா, வாட்டர் பாட்டில் முன்னால் போய் விழுந்துருது. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் இப்போ நோட் புக்கை நகர்த்தும் போது நோட்டும் இந்த வாட்டர் பாட்டிலும் ஸ்பீடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்பீடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, நான் நோட்டை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் வாட்டர் பாட்டில் வந்து என்ன செய்யுதுன்னா, கண்டினியூவாக அது முன்னால் ஃபார்வேர்டில் மூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுது. அதனால தான் அது முன்னால் போய் விழுந்துருது. ஸோ பஸ்ஸுலையும் இதே மாதிரி தான். இது பஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உள்ள பேசஞ்சர் இருக்காங்க. பஸ்ஸு வேகமாக நகரும்போது பேசஞ்சரும் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சடனாக பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா, பேசஞ்சர் முன்னால் போய் விழுந்துருவாங்க. ரொம்ப வேகமாக போனால், கொஞ்சம் வேகமாக போனால் முன்னால் அப்படி போயிட்டு முன்னே போயிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் மூமெண்ட்டில் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து கண்டினியூவாக மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இனர்ஷியாக்கான டெஃபினேஷனை பாருங்கள். It states that every body continues in its state of rest or of the uniform motion along the straight lines unless it compelled by a external force to change that state. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும் அல்லது மோஷனில் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்னா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒன்று கொடுக்காத வரைக்கும் அதோட பொசிஷனில் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இனர்ஷியாவோட டெஃபினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.